ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கிளர்க்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 13th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வந்து 2 டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு. கிளர்க்கு கேட்டகரிக்கும் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18லேருந்து 26, ஆஃபீஸருக்கும் 18லேருந்து 26 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. அவங்களாம் வந்து 29 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸு பேஸ்கெட் பால், ஹாக்கி, வாலிபால், கிரிக்கெட் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்கூடிய பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்து ஃபீஸ் இருக்கும். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 750 ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பத்தில் ஏஜ் லிமிட்டு 26 வரைக்கும் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போதுன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே அதுக்கான செலெக்ஷனோட ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அதாவது ஏஜுக்கு வந்து உங்களுக்கு சம் மார்க் வந்து இருக்குது. ஸோ ஆஃபீஸருக்கு வந்து 10 மார்க் இருக்கும். கிளர்க்கு கேட்டகரியாக இருந்தால் 15 மார்க் தருவாங்க. ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் 30 மார்க் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு, கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ட்ரையல்ஸில் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் என்டூரன்ஸ், அதுக்கப்புறம் கேம் ஸ்கில் இதுக்கெல்லாம் சம் மார்க் இருக்குது. இன்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா 30 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் 100 மார்க் வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏஜோட பேராமீட்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது உங்களுக்கு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே வந்து தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர் கேட்டகரியாக இருந்தால் 48,480 ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். ஸோ டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிளர்க் ஸ்டாஃபுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 24,050 ரூபா பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கலாம். உங்கள் லொக்கேஷன்லேயே கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். IOB.in இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.